கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக பாளையங்கோட்டையிலிருந்து எம்ராய்டு மியூசிக் டைரக்டர் ஐயா வந்திருக்கிறாங்க. அவரோடு கூட ஜெபசிங் ஐயா வந்திருக்கிறாங்க. இசைக்கருவிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மலை ஜெபம் 3 நாள் காத்திருப்புக்காக நாம் அழைப்பு விடுத்தோம். எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையில் போய் முழங்கால் போட்டு நின்னாரு. அந்த மலைக்கு போகும்போது யாரையும் கூட்டிட்டு போகல. அவர் தனி மனிதனாக சென்று மலையில செபித்தார். ராம் முழுவதும் செபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்னொரு இடத்துல போய் மறுரூப மலையில செபிக்கும் போது தன்னோட கூட 3 சீசர்களை கொண்டு போய் அங்கேயும் போய் செபித்தார் நாம் பார்க்கிறோம். அங்கே எந்த வசதி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். வனாந்திரத்துல மலைகளிலே ஒன்று இருக்காது. அங்கே பிராணிகள் சஞ்சரிக்கிற இடம், மனிதர்கள் சஞ்சரிக்கிற பூமியை போல அது இருக்காது. இந்த இடத்துல பார்க்கப்பட்ட போது இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அதை பார்த்து வளர்ந்தவர்கள். அவர்கள் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா அது எப்படி இருக்கிறதோ அதை பார்த்து வளரும் போது அவர்களுக்கு உலகம் தெரியாது, நாட்டு நடப்பு ஒன்று தெரியாது, இயேசுவே தெரியாது. அவர்களுக்கு மத்தியிலே அருமையான ஒரு ஊழியர் ஐயா வாங்க. இந்த மலைப்பகுதியில முதல்ல வந்த மிஷினரி ஏசையன் அவர்கள் அவருடைய துணையார் 2 பேருமாக இங்க வந்தாங்க. அவர் மிஷினரியா வரும்போது ஆடலூர் பகுதியை கர்த்தர் காண்பித்தார். அவர் இந்த பகுதிக்கு வந்தாரு. இந்த இடத்தை விட்டு அவர் போகல. வசதி வாய்ப்பு எதுவும் தேடல. இன்னைக்கு சம்பளம் இல்லை, ஒண்ணும் இல்லை. விசுவாசத்துல இந்த இடத்துல ஊழியம் தொடர்ந்து செய்கிறார். இவர் மூலமாக நிறைய ஊழியர்கள் எழுப்பினார்கள். நிறைய குடும்பம் 80 குடும்பத்துக்கு மேல ஞானஸ்தானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்களே அவர்கள் பல இடங்களில் பிரிந்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு சாயந்தரம் வருவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அவருடைய கூடாரத்துல 1 வருஷம் மேல ஜெபித்தார்கள். எவ்வளவு நாள் ஐயா? 1 வருஷத்துக்கு மேல இந்த இடத்துல இந்த கூட்டத்துக்கு ஜெபிச்சிருக்கிறாங்க. எனக்கும் பல தடைகள் இருந்தது, இங்க வரக்கூடாத அளவுக்கு தடைகள் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளில அதிசயமாக ஒரு அருமையான தேவதாசர் வாங்கய்யா, ரெவரண்ட் ஜான் ஐயர். இவர் எனக்கு முன்ன பின்ன தெரியாது, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் கிடைப்பது ஒரு மோசமான ஆட்கள் மூலமா தான் கிடைப்பாங்க. ஒரு மோசமான ஒரு ஊழியரை சந்திச்சேன். அவர் இவரை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அவரை ஒதுக்கிட்டாரு. இவரை நான் டெல்லிக்கு அழைச்சிட்டு போனேன்னு சொல்லி நான் இவரை கூப்பிட்டேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா அது காலகட்டங்களில் அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு போனிலே நாங்கள் பல வருடங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் சென்னையில கூட்டத்திற்கு நான் அழைத்தேன். சென்னைக்கு என்னுடைய கூட்டத்தில் பங்கெடுத்தாரு. ஒரு 3 கூட்டத்தில் பங்கெடுத்தாரு. அப்புறமா 4வது அவருடைய ஆலயத்துல நான் பங்கெடுத்தேன். அவர் என்னுடைய இந்த ஊழியத்துல இணைந்திருக்கிறார். அப்போ ஊழியத்துல நாங்கள் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவர்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க. அவருக்கு நான் என்னுடைய வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எங்க ஐயா வந்திருக்கிறாரு. ஐயா இருந்தீங்க, ஐயா இருந்தீங்க. இவர் தான் எங்க ஐயா. எத்தனையோ ஆண்டுகள் இயேசுனுடைய பணியை இடைவிடாமல் செய்ய வேண்டும் என்ற தாகத்திலே சிலுவையினுடைய பாடுகளை நன்கு அறிந்து அந்த ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு தேவ மனிதர். அப்போஸ்தலர்கள் மூலமாக நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஊழியத்திற்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த நாட்களிலே இந்த இடத்துல வந்து இந்த காலை வைக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சாத்தாண்டிய கூட்டத்தையும் அதனுடைய தலையும் நசுக்குவதற்காகத்தான் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறோம். அதற்காக திட்டம் போட்டுதான் நாங்க வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பூமியில இந்த இடங்களிலே சாத்தானுடைய மந்திர எந்திர தந்திர எல்லா புத்திகள் எல்லாம் அழிச்சிருவார் ஆண்டவர். அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். கர்த்தர் அவர் இந்த நாட்களில் கொண்டு வந்தது எனக்கு மிகப்பெரிய ஆயுதமாக நான் பார்க்கிறேன். கர்த்தர் அவரை இந்த நாட்களிலே பயன்படுத்தும்படியாக நான் அவரை இந்த நாட்களில் அழைத்திருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களோட கூட ஜெபசிங் ஐயா முன்னால வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 1.5 லட்சத்துக்கு மேல ஒரு இசைக்கருவியை தூக்கிட்டு எங்க ஜெபசிங் சகோதரர் வந்திருக்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு நேசம்! இதெல்லாம் ஆண்டவர் மேல காட்டுற பாசமும் நேசம் தான். ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு. தேவன் எங்க அனுப்புறாரோ
அவங்க அங்க வந்திருக்கிறாங்க. இப்படியாக நான் அவரை வாழ்த்துகிறேன். இந்த இடத்துல கால் வச்சுட்டு போனா அதனுடைய பலனை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் செபிக்க போறோம், அதுக்கப்புறம் ஐயா பாட போறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா கூட்டம் 6 மணின்னு மாத்திட்டு இருக்கிறாங்க. 4 மணி ஒரு துதி ஜபம் வைக்கணும் அப்படின்னு நேற்று நாங்கள் நடத்தினோம். இன்றைக்கு அப்புறமா வருவாங்க, 6 மணிக்கு எல்லாரும் வந்துருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போமா? Praise the Lord. Hallelujah. சோதிராண்டவரே, சோதிரம் 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 சோதிரம். நந்திய துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நந்திய துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சர்வ அதிகாரி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்தவர் அல்லவா? அவர் நன்மை செய்த தேவன், ஒரு நாள் கைவிடாத தேவன். இந்த நாட்களிலும் நம்மிடத்திலே அவர் பேசுகிறதான ஒரு கர்த்தராக இருக்கிறபடினாலே கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவன் அல்லவா, அருமையான தேவன் அல்லவா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இரவுக்கும் பகலுக்கும் தேவனான கர்த்தர் சதா காலங்களிலும் நான் உங்களோடு தனியாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவா? அருமையான தெய்வம், எப்போது நான் உங்களோடு இருக்கேன். பிள்ளைகளே, உங்களோடு நான் இருப்பேன். நான் பிரியவே மாட்டேன் என் நல்ல பிள்ளைகளே என்று சொல்லுகிறார் என் தேவனை. அருமையா உலகம் முழுவதும் சொல்கிறேன். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அதிசயம் செய்கிறவர் நம்முடைய தேவன், சர்வ அதிகாரி. அல்லேலூயா அல்லேலூயா. ஒருபோது நம்மை விட்டு பிரிந்து செல்ல மாட்டார். அவர் நம்மளை ஒருபோது தள்ள மாட்டார். அருமையான தேவனை துதித்து நாம் பாடும்பொழுது மகிமையான தேவன் அவர் இறங்குவார். நம்முடைய தூதர்களை இந்த பகுதியிலே பாளையம் இறக்குவார். கோடி தூதர்கள் நமக்கு உண்டு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த பகுதியை தேவனுக்காக நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த பகுதியை தேவனுக்கு, இந்த மலைப்பகுதியை நாங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகுதியை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகுதியை இயேசுவிற்கு மட்டும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
முடியாது, ஒருவரும் எப்பகுதியை அசைக்க முடியாது. சர்வமுள்ள தேவன் நோக்கி அநேக ஜனங்கள் கூடி வருவார்கள், அநேக ஜனங்கள் கூடி வருவார்கள். இந்த இடத்துல தேவன் அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார், அநேகர் சுயப்படுத்துவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அநேகர் வந்து அவரை பாடுவார்கள், அநேகர் துதிப்பார்கள். இந்த இடத்துல தேவன் உலாவுவார். இந்த மனப்பகுதியில் தேவன் உலாவிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் ராஜாதி ராஜா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமமே. அவருடைய நாம சேனைகளின் கர்த்தர். கோடான கோடி தூதர்களோடு அவர் இங்கு வருவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நாள் பயத்தின் ஆவி நமக்கு இருக்கக்கூடாது. பயப்பட அவசியம் இல்லை. எல்லாம் தேவனுக்கு கீழாக உள்ளது. அல்லேலூயா. அவர் பாதத்துக்கு உட்பட்டது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னும் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் பலன் கொடுப்பார், அவர் உயிர் கொடுப்பார், அவர் சுகம் கொடுப்பார். இந்த இடத்திலே தேவன் உலாவிக் கொண்டு வருவார். இரவுக்கும் பகலுக்கும் சர்வமுள்ள தேவன், அதிகாரமுள்ள தேவன், நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார், அவர் ஓடி போவார். அவன் நசுக்கப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் அழிக்கப்பட்டவன், அவன் கட்டப்பட்டவன், அவனை போ என்று போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் வீர முழக்கமுறை விட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய ராஜா, நம்முடைய ராஜா அரசாளுகிறார். நம்முடைய ராஜா, நம்முடைய ராஜா. அல்லேலூயா. அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. சர்வ தேவன் அவர் நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அது அப்படியே ஆகும், அது அப்படியே ஆகும், அப்படியே ஆகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே எங்கள் சொல்லி கொள்ளி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே எங்கள் சொல்லி கொள்ளி வா. ஆசீர்வதியோ என்னை தகப்பனே, ஆசீர்வதியோ என்னை தகப்பனே. ஆவியின் தாரம் ஏறினால் என்னை நிரப்பும், ஆவியின் தாரம் ஏறினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே எங்கள் சொல்லி கொள்ளி வா. ஜீவநதியே எங்கள் சொல்லி கொள்ளி வா. இறக்கப்பட்டாராம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. இறக்கப்பட்டாராம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. ரத்தத்தாரோ, பரிசுத்தமோ, ரத்தத்தாரோ, பரிசுத்தமோ. அவருடன் வெற்றிடவே குறைகாருமே, அவருடன் வெற்றிடவே குறைகாருமே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் தங்கி தங்கி வா. அல்லேலூயா சொல்கிறார். இந்த ஊழியக்காரர் இந்த இடத்திலே மிகவும் பாடுகளைப்பட்ட அவர் இந்த ஊழியர்களை அவர் தேவனுக்காக யுத்தம் பண்ணி ஜெயமெடுத்து இந்த இடத்திலே ஸ்தாபித்திருக்கிறதான இந்த ஆசீர்வாதத்தை ஒருவரால் அசைக்கவே முடியாது. என்னுடைய தேவன் தேவன் இந்த ஊழியக்கார குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய பாவங்கள் அழகானவை, அவருடைய சுவிசேஷத்தும் இந்த இடத்துல மிதிப்பட்டு ஆளுமையா இந்த இடத்தை மிதித்து அவர் உலாவி தேவனுடைய வார்த்தைகளை இந்த இடத்துல விதைத்திருக்கிறார். அவர்களெல்லாம் சோலையை போல வளரும், அது கனி கொடுக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். வருகிறதான விசுவாசிகளுக்கு ஜெபிப்போம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்மிடத்திலே கடந்து வந்ததான நம்முடைய ஆண்டவரை நாம் துதித்து ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா ஊழிய பொறுப்பையும் இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படைக்க போகிறோம். கர்த்தரே இந்த ஊழியத்தை தாங்க போகிறார். கர்த்தர் நடத்த போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya, ஹalleluya. தேவன் அவர் நினைத்தபடி இந்த ஊழியத்தை அவர் கட்டி எழுப்புவார். ஹalleluya, ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவரே பொறுப்பெடுத்துக் கொள்வார். சதா காலங்களிலும் அவர் ஆட்சி செய்கிற தேவன். இந்த நாட்களில் இந்த இடத்திலே தேவ வல்லமை பெருகப் போகிறது, பெருகிக் கொண்டே போகிறது. பயப்படாதே பிள்ளைகளே என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிற தேவன். இந்த ஊழியத்தை இன்றிலிருந்து என் தேவன் நடத்தி கொண்டிருக்கிற மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே உங்கள் முன்னாக நான் இந்த ஊழியத்தை தாங்க போகிறேன் என்று சொல்கிறார். இதை வலியுறுத்த போறேன் என்று சொல்கிறார். இதை உயர்த்த போறேன் என்று சொல்கிறார். ஹalleluya, சொல்கிறார். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹalleluya. எல்லா பொறுப்பும் என் தேவனிடத்திலே ஒப்படைக்கிறோம். ஹalleluya. கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்துவார். ஹalleluya. இந்த ஊழியங்களை உடைய காலங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற எல்லா விசுவாசத்தை ஆசீர்வதிப்பார். எல்லா பொறுப்பையும் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறபடினாலே அவர் 1000 மடங்காய் அவர் இடத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், ஒரு நாள் கைவிடாதவர். ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் அற்பமாய் தோன்றுகிறதான இந்த காரியம் அதிசயங்களை காணப்போகிறது. ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்பமாய் காணப்படாது, அதிசயத்தை காண்பீர்கள். இந்த நாட்கள் அதிசயத்தை காணப்போகிறீர்கள். ஹalleluya. அவர் அற்புதத்தின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அதிசயமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவன் பிழைப்பான், அவன் பிழைப்பான். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனால் எல்லாரும் பிழைப்பார்கள், தேவனால் பிழைப்பார்கள். இந்த இடத்துல வருகிறவர்கள் பிழைப்பார்கள். ஹalleluya, ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மகிமை, மகிமை, மகிமை.
ஜீவாவியை உடையவராய் இருக்கிறது. ஆண்டவரே, உம்மாலே இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. சகல ஜீவராசிகளும் உம்மாலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா ஜீவனும் உம்மாலே உண்டாக்கப்பட்டது. நீ ஜீவனுக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறீர். உண்மையே இந்த கூட்டத்திற்கு தலைவராக வைத்திருக்கிறோம். நீ தலைமை தாங்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கூட்டத்திற்கு உம்முடைய அதிகாரம் மாத்திரமே நீங்க ஒதுக்க வேண்டும். உம்முடைய அதிகாரம் மாத்திரமே முழங்க வேண்டும். உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த கால சக்திகளை எல்லாவற்றையும் உடைக்க வேண்டுமானால், தகர்க்க வேண்டுமானால் பலனுள்ள ஆவி எங்களுக்குள்ளே வர வேண்டும். தேவ ஆவியினாலே, ஆண்டவரே அதிகாரத்தினாலே அந்த கால சக்திகளை வீழ்த்தும்படியால், பொல்லாத சேனைகளை வீழ்த்தும்படியால் எங்களுக்கு விரோதமாக, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக, இந்த தேசத்துடைய மக்களுக்கு விரோதமாக, இந்த ஜனங்களுக்கு விரோதமாக, அப்பாவி மக்களுக்கு விரோதமாக, ஆண்டவரே வாலிப தம்பி தங்கிகளுக்கு விரோதமாக, ஆண்டவரே சாத்தான் அவர்கள் அழிக்கின்ற ஒரு பெரிய கொக்கரிப்பை அதிகாரத்தை, ஆண்டவரே நன்றாக இயேசுவின் நாமத்தினாலே நொறுக்கி எறியும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் செபிக்கிறோம். நீ சேனை ஆண்டவர், ஒரு தூதன் போதும் ஆண்டவர், ஒரு சேனைக்குள்ளே ஆண்டவர், ஒரு தூதன் 1,85,000 ஒரு நிமிஷத்துல வீழ்ச்சியே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தேசத்தில் ஆண்டவர் உம்மால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். இந்த உலகத்துடைய ராணுவம் எல்லாம், வல்லரசு நாடுகளுடைய ராணுவம் எல்லாம் உமக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. அது தூசியாக நீர் ஊதும்போது அது பறந்து போய்விடும். இந்த பூமி அகரத்தக்கதாக நீர் ஆண்டவரே பூமியை அசைக்கிற தெய்வம், வானத்தை அசைக்கிற தெய்வம், நீர் பயங்கரமான தெய்வம், நீர் பரிசுத்த தெய்வம். நம்முடைய நாமம் பெரியது, நம்முடைய நாமம் பெரியது. ராஜா, நித்திய கண்மலையின் தெய்வமாக இருக்கிற உம்மை நம்பி வாழ்ந்து எங்கள் முற்றிதாக்கக்கூடிய ஆண்டவரே கரம் உம்முடைய நாமத்தை சொல்லி உயர்த்தி ஆண்டவரே நம் ஜனங்களுக்கு வழிகாட்டிய எங்கள் அன்பு தெய்வம். ஆண்டவரே வனாந்தரத்திலே ஆண்டவரே கர்த்தாவே சிறந்த சமுத்திரத்திலே நீர் செய்த அதிகமான ஆண்டவரே அற்புதங்களை பார்க்கப்படும் போது வேதனையில் எழுதப்பட்டது மாத்திரமல்ல, இந்த உலக சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துடைய சரித்திரம் உம்மை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவரே ஆதாரமாக இருக்கிறது. எங்களை யுத்தத்துக்கு பழக்கிக்க தெய்வம் நீராக இருக்கிறாங்க. ஒரு கப்பலை ஆண்டவரை நடத்துகின்ற ஒரு காரியத்தை பார்க்கப்படும் போது ஆவியானவர் அந்த கப்பலை நடத்தி சென்றார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த தேசத்தில் ஆண்டவரை நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டு இந்த பூமியில ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற வஞ்சகர்கள் கூட்டம், அநேக அரசியல்வாதிகள் ஆண்டவரே பொய்யான கூட்டம், ஆண்டவரே ஓநாய்கள் கூட்டம் ஜனங்களை கொண்டு ஆண்டவரை குவித்துக் கொண்டிருக்கிறது. ஜனங்களுடைய பணத்தை ஆண்டவரை சொத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையில்லை. நல்ல அரசாங்கம் உருவாக வேண்டும். நல்ல ராஜ்யம் வர வேண்டும். தேவனுக்கு பிரியமான ராஜ்யம் வர வேண்டும். ராஜாக்களை தள்ளி ராஜ்யத்தை ஏற்படுத்துகிற இன்று இறங்கும்படியாக தீர்மானிக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே எங்களுடைய ஆண்டவரை வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை வைக்கிறோம். தேசத்தை ஆண்டவரே ஒரு நிமிஷத்திலே நீர் மாற்றுவி. ஆண்டவரே ராஜாக்களை மாற்றுவி. ராஜாக்களை தள்ளிவிடுவீர். ஆண்டவரே பலசாலிகள் பயப்படத்தக்கதாக நீர் செய்வீராக. ஆண்டவரே உங்களுக்கு எதிராக வருகிற கூட்டம் ஆண்டவரே 7 வழியாக ஓடி போவார்கள், சிதறி போவார்கள். ஆண்டவரே இப்பொழுது சிதறப்பட்டுக் கொண்டிருக்கிறது வட நாட்டிலே. ஆண்டவரே கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக எழுப்புகிற கூட்டங்கள் சிதறி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அலற பண்ணுகிறார். அவர்கள் ஆண்டவரே அரண்டு ஓடுவார்கள் என்று நாங்கள் இப்பொழுது செபிக்கிறோம் ஐயா. ஆம் ஆண்டவரே, தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை, ஒரு நன்மை. உம்முடைய ஜனங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ராஜாக்கள், உம்முடைய ஜனங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆண்டவரே அதிகாரிகள், அவருடைய குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. டெல்லியிலும் சரி, கேரளாவிலையும் சரி ஆண்டவரே, தமிழகத்திலும் சரி ஆண்டவரே, இன்னும் கூட கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே தெலுங்கானாலே சரி ஆண்டவரே, வெஸ்ட் பெங்காலையும் சரி கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, உம்முடைய ஜனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆண்டவரே தேசங்களில் ஆண்டவரே நாங்கள் அவர்களை நன்றாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த முதலமைச்சர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பஞ்சாபில் இருக்கிற ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பஞ்சாபில் அநேகர்கள் ஜெபிக்கிறார்கள். இந்த தேர்தலுக்காக பஞ்சாபினுடைய கூட்டம் ஆண்டவரே பலத்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மணிப்பூருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே வேதனைத்து நின்று கலங்கி தவித்து நின்று இருக்க அந்த ஜனங்கள் பலத்தை கொடுத்து எழுப்பும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விசுவாசத்திலே நிலைத்திருக்க முடியும். ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே பலவீனத்தை ஆண்டவரே மாற்றி பலவானாய் மாற்றுகிற தெய்வம் நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை கொண்டு போட்டாலும் நாங்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை இயேசுவை மறுதலிக்க மாட்டோம் என்று சொல்லி மணிப்பூர் பகுதியிலே ஆண்டவரே எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் காடுகளிலே இருக்கிறார்கள்.
சாப்பாடு இல்லை, சரியான ஆண்டவரே தூக்கம் இல்லை, ஆனாலும் காடுகளில் ஆராதனை செய்கிறார். என் தேவன் வருகிற நேரம் இயேசுவை நான் தரிசிப்பேன் என்று, நான் இயேசுவை என்று காண்பேன் ஏங்குகிறேன் என்று சொல்லி பாடுகிற கூட்டத்தை ஆம் ஆண்டவரே காடுகளிலே தஞ்சம் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு ஒரு கூடாரத்துக்கு திரும்பி வரட்டும், அவருடைய ஆண்டவரே வெற்றி பவனியாக வரட்டும். இயேசுவின் நாமத்தில் அவருடைய சுதந்திரத்தை ஆண்டவரை மீண்டும் அவர்கள் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். 2000 வருடங்கள் ஆண்டவரே தேசம் புடுங்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே 1948 ஆண்டு ஆண்டவரே வரைபடத்திலே, உலக வரைபடத்திலே, சரித்திரத்திலே இல்லாமல் அகன்று போன அந்த பெயரை ஆண்டவரே மீண்டுமாக எருசலேம் ஆண்டவரே மீண்டும் சாதிக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரே வரையறுக்கப்பட்டு உலகத்திலே ஆண்டவரே பிரகடனப்படுத்தப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். அதுபோல மீண்டும் ஜனங்கள் தங்களுடைய கூடாரங்களுக்கு சமாதானத்தை திரும்பும்படியாக கர்த்தர் அவர்களை மீண்டுமாக நிலைநிறுத்தும்படியாக நித்திய கன்மலையின் தேவம் ஆண்டவரே கலங்காதே தீயாதே நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை நீர் உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பராக்கிரமசாலியாக ஜெபத்தின் ஆவினாலே நிரப்பப்பட்ட ஆண்டவரே திரா முழுவதும் நாங்கள் செபிக்க போகிறோம், நாளையும் செபிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெயம் எடுத்து தான் போவோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெயத்தை எடுத்து விட்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்கிறவர். தேசத்தின் ஒற்றுமைக்காக, தேசத்துடைய சமாதானத்திற்காக இந்த தேர்தல் ஆண்டவரே இந்த நடைமுறையில வந்திருக்கிறதப்பா. ஆமா ஆண்டவரே தேர்தல் அதிகாரிகள் நியாயமாய் நடக்க வேண்டும் ஆண்டவரே. இவன் ஒருவன் அவன் ஒருவன் என்று சொல்லி ஆண்டவரே ஒரே கண்ணால் பார்க்க கூடாதப்பா ஆண்டவரே, ஒரு சாராமாய் போகவிடக் கூடாது ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே கர்த்தர் அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது செபிக்கிறோம். அவர்கள் வைத்திருக்கிற ஆண்டவரே மோசமான பெட்டிகளுடைய ஆண்டவரே மோசடித்தனத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்த ஆண்டவரே. ஆண்டவரே அந்த மோசடித்தனத்தை ஒழிக்கும்படியாக ஆண்டவரே சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை நீர் நிலைநிறுத்துவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. உயிருக்கு பயப்படாமல் தைரியமாக ஆண்டவரே நீதியை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே இந்த தேசத்தை ஆண்டவரே சமாதானத்தையும் ஆண்டவரே நீதியும் கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஜனங்களுக்கும், எல்லா மாநிலத்தில் உள்ள ஜனங்களுக்கும் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கூடாரங்களிலும் ஜெப துணியும் ஆண்டவரே எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருக்கும்படியா இந்த எலெக்ஷன் ஆண்டவரே வருகிற முடிகிற நேரம் வரைக்கும் ஆண்டவரே யாரும் தூக்கப்படாத ஆண்டவரே ஜெபத்திலே இருக்க வேண்டும். ஜெபாவியை ஊற்றப்பட்டவர்களை ஆண்டவரை செபிக்க ஜெப தூபத்தை ஏறெடுக்க ஆண்டவரே அக்னி ஜுவாலையாக எல்லா ஜனத்தையும் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற மக்களை பிள்ளைகளை ஆண்டவரே அக்னி ஜுவாலையாக மாற்றும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே வேதத்தை ஆண்டவரை கையில் எடுத்தவர்கள் அது பெரிய பட்டயம், அதுக்கு முன்பதாக ஒருவனை நிற்க முடியாது. அந்த வேதத்தை கையில வைத்திருக்கிறவனை கண்டு பயந்து ஓடும்படியாக, இங்கிலாந்து தேசம் மனம் திரும்பும்படியாக, பிரான்ஸ் தேசம் மனம் திரும்பும்படியாக, அமெரிக்கா தேசம் மனம் திரும்பும்படியாக, உலகத்திலே ஆண்டவரே ஆம் ஆண்டவரே மனம் மாறிக்கொண்டிருக்கிற அந்த கூட்டமெல்லாம் மனம் திரும்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேசமும் உலகமும் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இதோ முஸ்லிம் தேசங்களில் நடக்கிற பயங்கர யுத்தங்களும் சண்டைகளும் மாற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே அவருடைய எல்லாவரையும் மனம் திரும்ப கட்டளையிடும்படியாக ஆண்டவரே தேவ ஆவியானவர் ஏவப்பட்ட ஊழியர்கள் ஆண்டவரே எழுந்து ஆண்டவரை செல்லும்படியா நீ வாசல்களை திறந்த வாசலை கொடுக்கும்படியா செபிக்கிறோம். தேசத்திலே உலகத்திலே அமைதி வரட்டும். கர்த்தர் வரப்போகிற தேவனே ஆண்டவரே நாங்கள் உலகம் முழுவதும் ஒரே ஆராதனையிலே ஒரே வாசையிலே நாங்கள் கையெடுத்து நாங்கள் துதிக்கின்ற காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் இந்திய கன்மலையின் தெய்வம் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது பூமி எங்கும் உலகம் முழுவதும் ஒரே துணி உண்டாகும்படியாக கர்த்தராகிய இயேசுவே மாறானாதா நீங்க வாங்க என்று நாங்கள் சொல்லும்படியாக எங்களை நீர் பலப்படுத்தும் ஆசீர்வதி உணர்வுள்ள பிள்ளைகளாக மாற்றும், பலனுள்ள தைரியம் உள்ள பிள்ளைகளாக மாற்றும், எல்லா ஜப வீரங்களை மாற்றும் ஆண்டவரே. அவர்களை ஜெபிக்கும் போது அது நடக்க வேண்டும். ஆம் ஆண்டவரே அது பெரிய காரியம் அல்ல, அதை விட மேலான காரியத்தை நீ செய்வீர்கள். ஆம் ஆண்டவரே உன் மகன் ஆண்டவரே ஒன்று கேட்டால் நீ 2 கொடுக்க மாத்திரமல்ல அவனுக்கு ஆண்டவரே அவனை வானத்தின் பலனியை திறந்து அள்ளி கொடுக்கிற தெய்வம்
அப்பா அப்பேற்பட்ட அன்பு வைத்திருக்கிற தெய்வம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை நடத்தி செல்லும் அப்பா. உடைய காலத்தில் எங்களை தாழ்த்துக்கிற பயணப்பட்டு வந்து உடைய ஊழியக்காரர்கள் தாசர்கள் ஆண்டவரே இதோ இந்த வெள்ளையுமாக உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இந்த பூமியிலே இந்த இடத்துல இந்த கூடாரத்திலே தங்கி இருக்கிற அருமையான மகனையும் அவருடைய ஆண்டவரை அருமையாப்படுத்தப்பட்ட துணை மகனையும் விசுவாச குடும்பத்திலையும் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளையும் ஆண்டவரே எல்லாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நித்திய கண்மலையின் தேவன் ஆண்டவரே நித்திய காலமாக மூடு உறவாட ஆசைவாடு நீ கிருபை தெளிக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் திருநாமத்திலே பிதாவே ஆமென். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இம்மட்டமாய் காலையில் இம்மட்டமைகளை பாதுகாக்கிறவை கை ஸ்தோத்திரம். இந்த அந்த ஒரே பகுதியை நாங்கள் முடிக்கிறவே நாமத்தினாலே